ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, Aliceblue அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க, புதுசாக ஓப்பன் பண்ணவங்களுக்கு எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, Aliceblue ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, மொபைல் ஆப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு 3 செக்மெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 3 செக்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்மளுடைய சிம்பிள் தான். இந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிற சிம்பிளான ஒரு ஆப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் செட்டிங்ஸு, ஸோ தீம் சேஞ்ச் பண்ணுறது, சின்ன சின்ன செட்டிங் தான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இது டேஷ்போர்டு. இது நீங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது என்னுடைய டெமோ அக்கௌண்ட்டு. ஸோ நான் ஃபண்டு போடாமல் இருக்கேன். நீங்கள் ஃபண்டு கொடுத்து ஃபண்டு ஆட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறதுலாம் நார்மலான ஒரு விஷயந்தான். அதெல்லாம் நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 5 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டைப்புக்கும் நான் ரீநேம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரீநேம் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்குன்ற அந்த வாட்ச் லிஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஈக்விட்டி செக்மெண்ட்லேருந்து போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த Aliceblue லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக யாருன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப்லேயே நான் உங்களை ஆட் பண்ணி விட்ருவேன். ப்ரைம் குரூப் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயே ஆட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் கிடைக்கும் அந்த குரூப் மூலிமா. சரி, ஓகே, இப்போ நம்ம ஈக்விட்டி செக்மெண்ட்டில் போயிடலாம். ஸோ ஈக்விட்டி ப்ளஸ் வந்து ஆப்ஷன், ஃபியூச்சர், இந்த 3மே பார்க்கலாம். இப்போ வந்து ஈக்விட்டியில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு டாட்டா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். டாட்டா மோட்டார்ஸ். ஸோ நான் டாட்டா மோட்டார்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து EQ அப்படின்னு வந்து நிற்கிது. அதுதான் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி. ஸோ NSE அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து அது நின்றுடும். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 315 இருக்குது. ஸோ NSE அப்படின்றது டாட்டா மோட்டார்ஸ் ஈக்விட்டி 315 ரூபா இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பழக உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறது மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பை கொடுத்துக்கிறேன். பை கொடுத்துட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் ஆர்டர் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ செலக்ட் ஆர்டர் டைப்பில் மட்டும் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்சஸ் இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ செலக்ட் ப்ராடக்ட்டில் MIS CNC அப்படின்னு சொல்லி 2 இருக்குது இல்லையா. இதில் வந்து MISன்றது வந்து நம்ம அன்றைக்கே பை பண்ணி அன்றைக்கே செல் பண்ணுறது தான் MIS. ஸோ செலக்ட் ஆர்டர் டைப்பில் என்னென்ன மாற்றணும், என்னென்ன டைப் இருக்குது பை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த SLMன்றது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். ஸோ இந்த 3 செக்மெண்ட் தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டாட்டா மோட்டார்ஸ் ஈக்விட்டி எடுத்திருக்கோம். குவான்டிட்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 குவான்டிட்டி போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 315 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குவான்டிட்டி வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். சரிங்களா. நான் 10 குவான்டிட்டி நான் போட்டுக்கிறேன். இங்கே 10 குவான்டிட்டி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் ஆர்டர் டைப்பில் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் ப்ரெஸ் பண்ணி பை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு ஃபண்டில் இல்லைன்றதுக்காகவும் என்னுடைய இப்போ வந்து மார்க்கெட் டைம் இல்லைன்றதுக்காகவும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு இந்த பொசிஷனில் இந்த டோட்டல் MTMன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற இருக்கத்தோடு இருக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து நிற்கும் அது பை ஆனதுக்கு அப்புறமா. ஸோ திருப்பி இங்கே வாங்க. திருப்பி நான் பை பண்ணுறது வந்து ஸோ மார்க்கெட்டில் வச்சு பை பண்ணால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு என்ன ரேட்டு ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு பை ஆகிடும். ஸோ லிமிட்டில் வச்சு பை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு ரேட் போட்டு பை பண்ணலாம். கரண்ட் ரேட்டை விட இப்போ இந்த 315 இருக்குது, 310 வந்தால் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். ரேட்டை விட கரண்ட் ரேட்டை விட கம்மியாக இருக்கிறப்ப நம்ம லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி தான் பை பண்ணணும். SL ஆர்டர்ன்றது எதுக்காகனா மார்க்கெட்டை விட அதிகமாக ரேட்டு வந்தால் எனக்கு பை ஆகணும். இப்போ 315 இருக்குது இல்லையா,
அது வந்து நம்மளுக்கு 320 வந்தால் பை ஆகணும் அப்படின்னா நம்ம எஸ்எல் வச்சு குவான்டிட்டி போட்டு பை கொடுத்தோம். அந்த ட்ரிகர் ப்ரைஸ்லாம் அதுதான் கொடுக்கணும், ப்ரைஸ்ன்னு இருக்கிறதுலையும் அதான் கொடுக்கணும். கொடுத்துட்டு பை கொடுத்திங்கன்னா இது போய் பெண்டிங்கில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வெய்வ் ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங்கில் போய் நின்றுடும். அது ஆக்சுவலாக இங்கே பெண்டிங்லேயே நிற்கும். அது எப்போ இது 320 வருதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பை ஆகிடும். ஸோ இதுதான் இந்த 3 டைப்பு. மார்க்கெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட் ஓடிட்டுருக்கோ அந்த ரேட்லேயே பை பண்ணுறது. லிமிட்டுன்றது வந்து ரேட்டு கரண்ட் மார்க்கெட்டை விட கம்மியான ரேட்டுக்கு பை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. எஸ்எல்ன்றது வந்து மார்க்கெட்டை விட அதிகமான ரேட்டு வந்தால் பை பண்ணுறதுக்கு எஸ்எல். ஸோ பை கிளியராக ஸோ எப்படி பை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம ஃபியூச்சருக்கும் பண்ண போகிறோம், ஆப்ஷனுக்கும் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஈக்விட்டியில் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஃபியூச்சருக்கு போயிடலாம். இதே டாட்டா மோட்டார் நான் ஃபியூச்சரில் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சர்ச் பட்டன் போட்டு டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபியூச்சர் FUTன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ மே, ஜூன், ஜூலை, ஸோ 3 மந்த்து வருது. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் மந்த் வைஸ் தான் வந்து ஃபியூச்சர்ன்ற கான்ட்ராக்ட் இருக்கணும். அது ஒரு மாதத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மே மந்த்து வாங்குறோம்னா மே மந்தோடைய கடைசி வேலைக்கிழமை வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜூன் மந்த் வாங்குறீங்கன்னா ஜூன் மந்தோடைய கடைசி வேலைக்கிழமை வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் மே மந்த்து பை பண்ணுறேன். சேம் ப்ராசஸ், பை ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே சேஞ்சஸே கிடையாது. சேம் கான்செப்ட் தான், ஆப்ஷனாக இருந்தாலும் சரி ஃபியூச்சராக இருந்தாலும் சரி. ஸோ குவான்டிட்டி மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸு நான் என்ன பண்ணேன், ஈக்விட்டியில் பை பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒன்றா இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபியூச்சருக்கு வரும்போது 2850. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு லாட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2850 குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ 2 லாட்டுனா அப்படியே டபுள் 5700. ஸோ 3 லாட்னா அப்படி 2850 தான் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது இல்லையா? ஸோ நார்மலில் பை பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்தோடைய இந்த மே மந்த்தில் நம்ம பை பண்ணியிருக்கோம். இந்த மே மந்தோடைய கடைசி வேலைக்கிழமை வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ MISனால் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே செல் பண்ணுறது தான் MIS. நார்மலில் வச்சுக்கலாம். நார்மலில் வச்சுட்டு பை ஆர்டர் செலக்ட் ஆர்டர் டைப் பாருங்கள். லிமிட்டில் இருந்தால் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை விட கம்மியான ரேட்டு வந்தால் பை ஆகிறதுக்கு லிமிட்டு. ஸோ மார்க்கெட்டுன்றது என்ன ரேட்டு ஓடிட்டுருக்கோ அந்த ரேட்லேயே கட் பண்ணுறது மார்க்கெட்டு. எஸ்எல்ன்றது வந்து என்ன ரேட்டு ஓடிட்டுருக்கோ அந்த ரேட்டை விட அதிகமான ரேட்டுக்கு பை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ பை பண்ணுறதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ லிமிட்டு, மார்க்கெட்டு, எஸ்எல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ குவான்டிட்டி லாட் சைஸ் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டின்றது இப்போதைக்கு உங்களுக்கு அது தேவையில்லை. சரி, ஓகே, இதுவும் பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்லேயே நான் ஆப்ஷனும் எடுக்கிறேன். ஸோ டாட்டா மோட்டார் இப்போ என்ன ரேட் ஓடிட்டு பார்த்தீங்கன்னா 317. நான் என்ன பண்ண போகிறேன், டாட்டா மோட்டார்ஸ் டைப் பண்ணுறேன். டாட்டா மோட்டார்ஸ் டைப் பண்ணிவிட்டு 320 போட்டுக்கலாம். 320 பக்கத்தில் இருந்தது இல்லையா? ஸோ 320ன்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மே மந்தோடைய புட் ஆப்ஷன், மே மந்தோடைய கால் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நான் போட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தேன்னா எனக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இங்கே நடும். ஸோ வித்தியாசம் பாருங்கள். ஸோ ஈக்விட்டி வாங்குறதுக்கு என்ன, ஃபியூச்சர் வாங்குறதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றது இதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நான் இப்போ ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட் சைஸ் சேம். ஃபியூச்சரில் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் என்ன லாட் இருக்கோ அதே லாட்டு தான் ஆப்ஷனுக்கும் வரும். ஸோ குவான்டிட்டிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் தான் இங்கே. சரிங்களா? லிமிட்டில் போட்டிங்கன்னா இதை விட கம்மியான ப்ரைஸ் வந்தப்போ நான் பை பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக லிமிட்டு. மார்க்கெட்னால் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்லேயே பை ஆகுது. இங்கே ப்ரைஸே நம்மளுக்கு போட முடியல பாருங்கள். ஸோ பிளர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மார்க்கெட்னால் அதுதான், என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு பை பண்ணுறது. லிமிட்டுன்றது மார்க்கெட்டை விட கம்மியான ரேட்டுக்கு பை பண்ணுறது. எஸ்எல்ன்றது மார்க்கெட்டை விட அதிகமான ரேட்டுக்கு பை பண்ணுறது. ஸோ பை பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நார்மல் MISலாம் சொல்லிட்டேன். ஸோ கிளியர். நீங்கள் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ கவனிக்கலைன்னா இன்னொரு முறை கூட பாருங்கள் வீடியோவை. ஸோ அடுத்தது வந்து செல் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ செல் பண்ணுறதுன்றது வந்து நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ செல்லு அதே மாதிரி தான், பை பண்ணுறதுக்கு எப்படி சொன்னனோ அதே தான் செல்லுக்கும் இருக்கும். ஸோ வீடியோ லென்த்தாக ஆனதுனால நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ டாட்டா மோட்டார்ஸ் செல் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். இந்த செல் ஆப்ஷன் வந்து பை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே ஓடிட்டுருக்கோம். சரிங்களா?
இங்கே ஓடிட்டுருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த செல் பண்ணுற ஆப்ஷன் இங்கே டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? இங்கே வந்து நீங்கள் செல் கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. செல் கொடுக்குறது வந்து நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்ஃபோலியோவில் ஓடிட்டுருக்கும் பை ஆகிட்டு அங்கே கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த செல் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இது எப்படி செல் பண்ணுறது அப்படின்னா, ஸோ லிமிட்டுன்றது பார்த்திங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செல் பண்ணுறது. ஸோ ஒரு 330 வந்தால் எனக்கு டார்கெட்டு வரணும், இந்த டார்கெட் வரைக்கும் வரும் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் லிமிட்டு. ஸோ உங்களுக்கு பை பண்ணுறப்போ வர லிமிட்டுக்கும் செல் பண்ணுறப்போ வர லிமிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. ஸோ லிமிட்டுன்றது வந்து நம்ம வந்து டார்கெட் போட்டு செல் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 310க்கு வாங்கியிருக்கீங்க, 330க்கு நான் செல் பண்ண போகிறேன். நீங்கள் லிமிட்டில் வச்சு ரேட் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பெண்டிங்கில் போய் நின்றுடும். ஸோ பெண்டிங்கில் போய் நின்றுடும். அந்த ரேட்டு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ட்ரிகர் ஆகிடும் உங்களுக்கு. கிளியராக? ஸோ இப்போ வந்து செல் ஆப்ஷனில் வந்து இன்னொரு டைப் இருக்குது. ஸோ மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் பைக்கு என்ன சொல்லியிருந்தனோ அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் ஜஸ்ட் இங்கே மார்க்கெட்னு கிளிக் பண்ணி பைக் செல் கொடுத்தீங்கன்னா இந்த என்ன ரேட் ஓட்டிகிட்டு அந்த ரேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த எஸ்எல்ன்றதை பார்க்கலாம். ஸோ எஸ்எல்லும் சேம் கான்செப்ட் தான். போர்ட்ஃபோலியோவில் போகிறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த மாதிரி செல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ செல் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க. இப்போ என்னென்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் டவுன் ஆக போகுது. எனக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்தால் போதும். நீங்கள் 315 பை பண்ணியிருக்கீங்க, எனக்கு 310 லாஸ் ஆனால் போதும், அதுக்கு மேலே லாஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா எஸ்எல் போட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. இது போல் தான் லாஸ் எனக்கு, அதுக்கு மேலே வந்து லாஸ் எனக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக எஸ்எல் கிளிக் பண்ணி 310 315 வாங்கினீங்க, 5 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க. போட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பெண்டிங்கில் நிற்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்த அதே சேம் மெத்தடில் செல் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து செல் பண்ணுறது கிளியராக புரிஞ்சுங்க. செல் வந்து நீங்கள் இங்கேருந்து தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து கிளிக் பண்ணி செல் பண்ணிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி போடுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? நீங்கள் வந்து இங்கே இந்த போர்ட்ஃபோலியோவில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு செல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டில் வச்சு செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட்லேயே செல் ஆகிடும் கரண்ட் ரேட்டுக்கு. லிமிட்னா நீங்கள் டார்கெட் போட்டு செல் பண்ணலாம். ஸோ எஸ்எல்ன்றது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் குறைக்க போகிறீங்க. அது வந்து ஒரு 50 பாயிண்ட் போகுதுன்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்லேயே குறைக்கிறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் இப்போதைக்கு நீங்கள் அப்படியே பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட்டு நீங்கள் பை பண்ணுறது செல் பண்ணுறது மட்டும் தான் தெரியணும். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கடைசி ஒரு 2 மினிட்ஸ் போட்டுடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுறாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக நான் போடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். பேங்க் நிஃப்டின்னு சர்ச் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டின்னு சர்ச் பண்ணி நான் சொல்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போடுங்க 34,500. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிஇபின்னு வந்துடும், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். கிளிக் பண்ணி பை கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த ரேட்டு ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 467 ஓடிட்டுருக்கு. நான் 480 வந்தால் பை பண்ண சொல்லுவேன். சரிங்களா? சேம் கான்செப்ட். எஸ்எல் மாற்றிடுங்க, 480 போடுங்க. 480 ட்ரிகர் ப்ரைஸில் 480 போடுங்க. குவான்டிட்டி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் கான்செப்ட் இங்கே வந்து நின்றுடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரிகர்னு கொடுப்பேன். ஸோ ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இங்கே உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஓடிட்டுருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் இப்போ ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா லிமிட்னால் நான் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் 2 செகண்ட் டார்கெட்னு கொடுப்பேன். ஸோ 520 ஃபஸ்ட் டார்கெட்டாக 520 கொடுத்துட்டு டார்கெட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா செல் கொடுத்தீங்கன்னா பெண்டிங்கில் போய் நின்றுடும். மறுபடியும் பெண்டிங்கில் போய்ட்டு நின்றுட்டு ஸோ உங்களுக்கு அந்த டார்கெட் வந்தோடனே ஹிட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ ஸ்டாப் லாஸும் போடணும், டார்கெட்டும் போடணும். இதில் வந்து நீங்கள் அலைஸ்ப்ளூவில் வந்து 2மே போட்டு வைக்கலாம். பட் ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா பெண்டிங் இருக்கிறத நீங்கள் போய் கேன்சல் பண்ணி விட்டுடணும். சரிங்களா? ஸோ பெண்டிங் இருக்கிறது 2த்தில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா டார்கெட்டு கேன்சல் பண்ணி விட்டுறணும். மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். இப்போ 460 பை பண்ணிட்டோம். 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 430. ஸோ 430. ஸோ குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன குவான்டிட்டி வாங்கிக்கலாம் அந்த குவான்டிட்டி போட்டு செல் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட்டும் நிற்கும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் நிற்கும். ஸோ இதுதான்.
ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கடைசி ஒரு 2 நிமிஷம். ஸோ ஓகே, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ புரியலைன்னா கமெண்டில் ஏதாவது கேளுங்க, கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைனா என்னுடைய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அப்படியும் இல்லைனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்கிட்ட டெலகிராமில் டேரெக்டாக சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.